மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம். கேடுதான், நாசம்தான் அப்படிங்கிறான். யாருக்கு? பிறரை பற்றி குறைப்பு சொல்லி புறம்பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படிங்கிறான். எதுக்குங்க பேசுறோம்? அது எனக்கு புரியவே இல்லைன்னா. என் சகோதரி, என் தாயின் சகோதரி, நான் பெற்றெடுத்த பிள்ளை, என்னை பெற்றெடுத்த என் தாய், இவர்களில் மீதெல்லாம் என்னுடைய விபச்சாரம் போகாது. ஆனால் யாருக்கோ ஒரு தாயாக, யாருக்கோ ஒரு சகோதரியாக, யாருக்கோ ஒரு மகளாக 10 வயசு கேவலப்படுத்துறான். கொண்டு அவனுக்கு என்னங்க செய்யறான்? அவனையெல்லாம் துடிக்குதுங்க. என்ன செய்யணும் அவங்களெல்லாம்? அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கக்கூடிய விருந்திலேயே கெட்ட விருந்துனாங்க, மோசமான விருந்து அப்படின்றாங்க. ஷர்ரு துஆம், உருவ கேலிகள் இன்றைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்ல உருவ கேலிகள் பயங்கரமா வருது. அதை நாம என்ன செய்யறோம்? ஃபார்வர்ட் பண்ண அப்படிலாம் பண்ணாதீங்க. உருவ கேலிகள் செய்யவே கூடாது. இன்னைக்கு நீங்க கண்ணியத்தை கொடுக்கண்டா, நாளைக்கு உங்க புள்ள உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்காது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மன்சிலத்துல் இஹ்திராம் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் கண்ணியத்தினுடைய இடம், எந்த அளவுக்கு இஸ்லாம் கண்ணியத்தை வழங்குகிறது, வழங்கி இருக்கிறது என்ற செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் இஸ்லாம் காட்டி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியை போல எவராலுமே கொடுக்க முடியாது. காரணம், அல்லாஹ்வால், உலக மக்களுடைய கடவுளால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இது. மனிதனுடைய செய்திகளாக இருந்தால், மனிதனுடைய வழிகாட்டுதல்களாக இருந்தால் அதில் எவ்வளவோ குறைகளும் கோணல்களையும் குறைவுகளையும் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது அப்படிங்க போகும்போது அதில் எந்த விதமான கோணல்களும் குறைகளுமே இருக்காது. அதில் இன்னும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் அல்லாஹ் வழங்கிய அந்த மார்க்கம். அதனால் அந்த மார்க்கத்தில் கண்ணியம் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அளவிற்கு இஸ்லாம் கண்ணியம் கொடுக்கிறது. எல்லா வகையிலுமே கண்ணியத்தை பற்றி பேசுகிறது. கண்ணிய குறைவு என்பது எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது. மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம், மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம், மனிதனை அநியாயமான முறையில் கொல்லக்கூடாது என்று சொன்ன மார்க்கம். அதே போல ஒவ்வொரு விஷயங்களிலுமே ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி நீங்கள் மனிதர்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய கண்ணியம் இல்லை, மனிதர்களுடைய கண்ணியமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கேயோ நிற்கிறது இஸ்லாம். அதனால தான் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது நீங்கள் பேசுகின்ற பேச்சு இருக்கு பாருங்க, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா அப்படிங்கிறான். நீங்கள் பேசுகின்ற பொழுது அழகானதை பேசுங்க அப்படிங்கிறான். உங்களுக்கு அதில் அழகில்லை, அசிங்கம் இருக்கா, நீங்க ரசிக்க மாட்டீங்கல்ல. நீங்க எந்த பேச்சை உங்கள் மீது பேசுகின்ற பொழுது ரசிக்க மாட்டீங்களோ அதை பிறர் மீது ஏன் பேசுறீங்க? கூடாது தானே அது. அது நல்ல பேச்சு இல்லை, இல்லை கெட்ட பேச்சு தானே அது.
அதை பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன மின் ஹியாரிக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குணத்தால் சிறந்தவர் தான். நல்ல கேரக்டர், அவர் மாதிரி வராது, எப்போ பார்த்தாலும் நல்ல பேச்சு பேசுவார், கோபம் வந்தா கூட பேச்சு நல்லதா இருக்கும். இந்த அரபு மக்கள்கிட்ட பார்த்துருப்பீங்க, அந்த பேச்சில் கூட துவாவோடு தான் அந்த திட்டுகள் அமைந்திருக்கும். நம்முடைய ஊர்களில் சில ஊர்களில் கூட கூப்பிடும் பொழுது நல்லா இருப்ப வாப்பா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க, திட்டத்தை கூப்பிடுறாங்க, திட்டி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் பெரும்பாலான ஊர்களை நாசமா போனோம் இங்கே வாடா அப்படிங்கிறோம், திட்டி தான் கூப்பிடுறாங்க. ஆனால் சில ஏரியாக்களில் இது போன்ற வார்த்தைகள் நல்லா இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன், கெட்ட பிரார்த்தனை யார் மேல செய்யறேன், நான் பெற்றெடுத்த பிள்ளை மேல செய்யறேன். கடைசியில் நாசமா போன பிறகு நீ கை சேதப்பட்டு என்ன பிரயோஜனம், நீ என்றைக்கு கேட்ட துவாவுடைய வீரியம் என்றைக்கு கிடைச்சிருச்சு, அதனால தானே புள்ள நாசமா போயிடுச்சு, இல்லைன்னா என்ன அர்த்தமா இருக்கும். அதனால வார்த்தைகளை கவனமா விடுங்க. உங்களில் குணத்தால் சிறந்தவர் தான் சிறந்தவராக இருக்க முடியும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பிறரை பற்றி எந்த விதமான புறங்கள் கலந்திருக்க கூடாது. அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வயலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில் லுமஸா அப்படிங்கிறான், கேடுதான் நாசம்தான் அப்படிங்கிறான். யாருக்கு? பிறரை பற்றி குறைப்பு சொல்லி புறம்பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படிங்கிறான். எதுக்குங்க பேசுறோம், அது எனக்கு புரியவே இல்லைன்னா. பேசாதீங்கன்னா அதுவே ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. மூணாவது நபரை பற்றி ஏன் பேசுறீங்க, எதுக்கு பேசணும், உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்தது, என்ன அதிகாரம் இருக்கிறது, அது வேண்டாங்கிற அல்ல, அது கண்ணிய குறைவு, அது அவமானம். அது எந்த அளவுக்குன்னு சொன்னா பல தடவை சொன்ன செய்தி, இந்த மாதத்தோடு இந்த நாளோடு இந்த ஊரோடு அல்லாஹ்வுடைய தூதர் மக்கால இருந்துகிட்டு புனிதப்படுத்தி, இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அது போல உங்களுடைய உயிர் உடமை எல்லாமே என்னவா இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும், பாதுகாக்கப்படணும்னு சொன்ன மார்க்கம் அது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், புறம் பேசுகிற வேலையை செய்யாத. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது சம்பந்தமான ஏராளமான செய்திகளை சொல்றாங்க. அல்லாஹ் அடுத்து சொல்கின்ற பொழுது சூரா இஸ்ரால 53வது செய்தியாக சொல்றான், வக்குல் நபியே சொல்லுங்கள், லி இபாதி, என்னுடைய அடியாருக்கு சொல்லுங்க, யகூலுல்லதி ஹிய அஹ்சன், நல்லதை சொல்லட்டும் என்று சொல்லுங்கள். நல்ல சொல்ல அவங்க என்ன செய்யணும், சொல்லணும். அதே மாதிரி நாம சிலர்கள் ஏதாவது ஏழவடம் பண்ணிடுறாங்கன்னு வைங்க. இன்னைக்கு குழந்தைகள் விஷயத்தில் சொல்றேன், நம்ம குழந்தைகளை எத்தனையோ பேர்கள் ஏசுறோம், பேசுறோம், வார்த்தைகளை தடிமனாக விடுறோம். சமுதாயத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் நடந்தா சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் எவ்வளவு பெரிய அழகான வழிகாட்டுதல், எவ்வளவு பெரிய சிந்தனைவாதி அப்படிங்கிறதுக்கான பெரிய இலக்கணம். இன்றைக்கு நாறிக்கொண்டிருக்கிறது. கூட்டணியாக இருந்தவர்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு வேறு மாதிரியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணியில் இருக்கின்ற பொழுது ஒரு தர்மம், கூட்டணி விட்டு வெளியே வந்தவுடன் இன்னொரு தர்மம் நாறிக்கொண்டிருக்கிறதை யார்? முஸ்லிம்களை சொல்கிறேன், மாற்றார்களை பேச வேண்டாம். அவர்களுக்கு மார்க்கம் இல்லை, எனக்கு மார்க்கம் இருக்கிறது. நான் மார்க்கத்தை பேணக்கூடியவனை எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனையோ செய்திகள் நடக்கத்தானே செய்யுது. இந்த செய்திகள் பல தடவை கேள்விப்பட்ட செய்தி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு கண்ணியம் காத்தார்கள். என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சபையில ஒரு ஷாப் வாலிபர் வருகிறார். அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதல்லி பிஸினா. யார்கிட்ட கேட்கிறாருங்க? யார்கிட்ட கேட்கிறாரு? உலக தலைவருங்க, அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய சமூகம் உட்கார்ந்து இருக்குதுங்க, அவர்கிட்ட போய் எனக்கு விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு ஒரு வாலிபர் கேட்கிறார். இன்றைக்கு உங்களிடம் என்னிடம் கேட்டால் என்ன நடக்கும்? நடக்க போனது கோபப்பட்டார்கள், வேகப்பட்டார்கள். கூட்டங்கள் எல்லாம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க போடுகின்ற பொழுது பொறுங்கள் என்று சொன்னார் நம்முடைய தலைவர். எங்க நிற்கிறார்? சொல்லிவிட்டு பக்கத்தில் வாப்பா, பக்கத்தில் நெருங்கி உட்கார சொல்றாங்க. நெருக்கம் ஏற்படுத்துவோமா நீங்களும் நானும்? இப்படி நடந்தா யோசிச்சு பாருங்களேன்.
நெருங்கி வந்து அமர்ந்த பிறகு அங்க சிந்தனையை தூண்டுகிறார்கள். கேட்டார்கள், அத்துஹிப்புஹு லிஉம்மிக காலலா வல்லாஹ், உன்னுடைய தாயின் மீது நீ விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக விரும்ப மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே. சிந்தனை தெளிவு, சிந்தனை தெளிவு, அமைதியான பேச்சு, அழகான உரையாடல். கேட்டுவிட்டு அந்த மனிதர் சொன்னார் இல்லை என்று சொல்லிவிட்டு, ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக்க, என்னுடைய நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். கால வலன்னாசு யுஹிப்பூனஹு லிஉம்மஹாத்திஹிம். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன பார்த்து கேட்கிறீங்களே, இந்த உலகத்துல எவனுமே தாயை விபச்சாரம் பண்ண விரும்ப மாட்டான். எப்படி ஒன்றொன்றாக கேட்கிறார்கள். உன்னுடைய குழந்தை இருக்கிற மகள், அந்த மகள் மீது நீ விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? உன்னுடைய சிறிய தாய் தந்தை இருக்காங்க, சிறிய தாய் இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட நீங்க விரும்புவீங்களா என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வரிசையாக ஒவ்வொன்றா கேட்கின்ற பொழுது முதலில் சொன்ன பதிலே சொல்றார். அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. ஆக என் சகோதரி, என் தாயின் சகோதரி, நான் பெற்றெடுத்த பிள்ளை, என்னை பெற்றெடுத்த என் தாய், இவர்களில் மீதெல்லாம் என்னுடைய விபச்சாரம் போகாது. ஆனால் யாருக்கோ ஒரு தாயாக, யாருக்கோ ஒரு சகோதரியாக, யாருக்கோ ஒரு மகளாக 10 வயசு கேவலப்படுத்துறான். கூட்டம் என்னங்க செய்யறான், அவனையெல்லாம் துடிக்குதுங்க, என்ன செய்யறாங்க அவங்களெல்லாம். அதனால சொல்றாங்க கொல்லுங்கிறான். இந்த சட்டத்தை தான் இஸ்லாம் சொல்லுது. செஞ்சுட்டானா அதான், செய்யறதுக்கு முன்னாடி அணை போடணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அழகான முறையில புத்திகள் சொல்லும் விதமாக இது போல் கேட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு, இப்படி பதில் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது கையை வைத்தார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் தம்பஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, வதஹிர் கல்பஹு, இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, வஹஸின் ஃபர்ஜஹு, இவருடைய கற்பை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஃபலம் யகும் பஅத ஸாலிகல் ஃபதா யல்தஃபிது இலா ஷைஇன். அஹ்மதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இதற்கு பின்னால் எந்த விதமான தீங்குகளிலுமே அந்த வாலிபர் ஈடுபடவில்லை என்ற செய்தியும் கூடுதலான தகவலாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த இடத்துல எப்படி ஒரு அறிவாளி, ஒரு சிந்தனையாளி, எதிரில் இருக்கக்கூடியவர் என்ன மாதிரியான தரம் கெட்ட முறையில் நடந்து கொண்டாலும் அவருடைய கண்ணியம் பேண வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல மார்க்க பிரச்சாரங்கள், மார்க்கத்தை சொல்லும் பொழுது அங்கேயும் என்ன செய்யக்கூடாது, வேகப்படக்கூடாது. மார்க்கத்தை சொல்கின்ற பொழுது அழகான முறையில் சொல்லணும். அது மாற்றார்களுக்கு சொன்னாலும் சரி, நமக்கு சொன்னாலும் சரி. அல்லாஹ் சொல்கின்ற பொழுது உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மவ்இதத்தில் ஹஸனா, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அழைக்கின்ற பொழுது அழகான முறையில, நல்ல முறையில, நல்ல உபதேசத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தின்பால் அழையுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு படி கொடுக்கின்ற பொழுது கூட அங்கேயும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். யாரும் யாரையும் கேலி செய்து விடக்கூடாது, அவர்களுடைய கடவுள்களை கேலி செய்து விடக்கூடாது, அவர்களை குத்தி காட்டும் விதமாக நடந்து நம்முடைய அந்த அழைப்பு பணி வீணாகிவிடக்கூடாது என்பதில் அல்லாஹ் அதிகமாக கவனமாக இருக்க சொல்லக்கூடிய அந்த செய்திகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல நீதத்தில் கண்ணியம். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் பில் அத்ல், உங்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதம் தான் கண்ணியம். அநீதம் செய்யற பாருங்க, அது கண்ணியம் இலக்கணம்னு அர்த்தம். யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீதம் அங்க நீதமா இருக்கணும். அது உறவுகளை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஊரை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீதம் யாரின் பக்கம் இருக்கிறது அங்கதான் செலுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னமா அஹ்லகல் லதீன கப்லக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் ஹலாக்கானார்கள், அழிந்து போனார்கள். காரணம் என்ன, அன்னஹும் கானு இதா சரக ஃபீஹிம் ஷரீஃப் தரக்குஹு, உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், கண்ணியவான்கள் திருடினால் அவர்களை விட்டு விடுவார்கள். இது நீதம் இல்லை, இது கண்ணியம் கிடையாது. அதே சமயத்தில் இதா சரக ஃபீஹிம் லைஃப் அகாமு அலைஹில் ஹத்த, பலவீனர்கள் திருடிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஹத்தை நிறைவேற்றுவார்கள். ஹத்துன்னா கைவிட்டதை செய்வாங்க. இது கண்ணியம் கிடையாது. மனிதர்களுக்கான கண்ணியம் நீதமாக இருக்கணும். அதான் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லிவிட்டு வைமுல்லா, அல்லாஹ்வின் மீது ஆணையா சொல்றேன், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் சரகத் லகதஅது யதஹா,
என்னுடைய மகள் அல்ல, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருடி இருந்தாலும் அவர்களுடைய கையை துண்டிப்பேன். இதுதான் கண்ணியம்ங்கிறது. என்னுடைய மகள் அப்படிங்கிறதுக்காக உயர்ந்த இடத்துல வச்சுட்டு விட்டுறது, இன்னொரு மகள் வேற ரொம்ப பலவீனமான இருக்கனால அங்க தண்டனை கொடுக்கிறது, இதல்ல. இது கண்ணியத்திற்கான பலவீனம், கண்ணிய குறைவு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கக்கூடிய விருந்திலேயே கெட்ட விருந்துனாங்க, மோசமான விருந்து அப்படின்றாங்க. ஷர்ரு துஆம், சாப்பாட்டிலேயே கெட்ட சாப்பாடு தஆமுல் வலிமா, வலிமா விருந்து என்று சொன்னார்கள். வலிமா கெட்ட விருந்தா? வலிமா விருந்து தான் கொடுக்கணும். பெண்ணிட்ட வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது சுன்னாவுக்கு எதிரானது. அப்ப அந்த வலிமா விருந்து கெட்ட விருந்து. யுதுஆலஹல் அக்னியாவு வயுத்ரகுல் ஃபுக்ரா, பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்பட்டு கொடுக்கக்கூடிய வலிமா விருந்து கெட்ட விருந்துன்னு சொல்றாங்க. புகாரி முஸ்லிம்ல வருது. அப்ப கண்ணியம் இழக்கிறோமா? யாரு கண்ணியத்தை இழக்கிறோம்? ஏழைகளை ஒதுக்கிறோமா? மனுஷராக மதிக்கலையில, மனிதர்களாக அவங்களை கருதலையில. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அதிலையும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். உருவ கேலிகள் இன்றைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்ல உருவ கேலிகள் பயங்கரமா வருது. அதை நாம என்ன செய்யற, ஃபார்வர்ட் பண்ண, அப்பெல்லாம் பண்ணாதீங்க. உருவ கேலிகள் செய்யவே கூடாது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க, அந்த மரத்தில் ஏறுறாங்க. ஏறும் பொழுது அவங்களுடைய கால் சூம்பி போயிருக்கிறது. அதை பார்த்து சிரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கண்டிச்சாங்க. என்ன இப்ப சிரிக்கிறீங்களே, இந்த கால் எந்த அளவுக்கு அந்தஸ்து பெறுது மறுமையில்னு சொன்னா, மீசான்ல வைக்கின்ற பொழுது எடை கடத்ததாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கண்ணியம் வாய்ந்த ஒரு மனிதரை அவருடைய காலை பார்த்து கேள்வி பண்றீங்களே, பண்ணாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, உருவ கேள்விகள் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பு அழகான படைப்பு. லக்கத் ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான முறையில் படைச்சிருக்கோம் அப்படிங்கிறான். அந்த படைப்பை கேள்வி பண்றதுக்கு நமக்கு பிடிக்காதவர்களாக இருக்கலாம், கேள்வி பண்ணக்கூடாது. உருவ கேள்விகள் கூடாது. வார்த்தைகளில் கண்ணியம் வேண்டும், அழகான முறையில் விமர்சனம் வேண்டும், அழகான முறையில் அவர்களை நடத்த வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். எனவே கண்ணியம் என்பது எல்லா வகையிலும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அந்த கண்ணியத்தை நாம் நமக்காக எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதுபோல பிறர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து நாம் அந்த கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல ஏராளமான செய்திகளை நாம் என்ன செய்ய முடியும், கண்ணியத்தை எந்தெந்த வகையில் எல்லாம் இஸ்லாம் பாதுகாக்க சொல்லுகிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம். இறுதியான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, இது அஹ்தனா மீசாக பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்கள்ட்ட நாம் ஒப்பந்தம் செய்த, உடன்படிக்கை செய்தோம். லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்றும், வதில் குர்பா, சொந்த பந்தங்கள் அவர்களோடு நீங்கள் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். வல் யதாமா, அனாதைகள் மீதும், வல் மசாக்கீன், ஏழைகள் மீதும் நீங்கள் நல்லுபகாரமாக நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்தோம். அதனால அல்லாஹ் சொல்றான், தாய் தந்தையர் சொல்லும் போது சீண்டு கூட சொல்லாத அப்படிங்கிறான். இன்னைக்கு தாய் தந்தையரை எந்த அளவுக்கு மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மதித்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அப்படி மதிக்கலன்னா ஒரு முடிவெடுங்க, அது கண்ணியமே கிடையாது. இன்னைக்கு நீங்க கண்ணியத்தை கொடுக்கலன்னா நாளைக்கு உங்க புள்ள உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்காது. அதான் நடக்க போகுது. அப்ப வேதனைப்படுவீங்க, ஆக போறதில்லை. ஏன்னா நீங்க செஞ்சிட்டீங்களே. முன் ஏறு செல்லக்கூடிய வழியில் தான் பின் ஏறு செல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா, உழவு போடுகின்ற பொழுது அதான் நடக்க போகுது. அதனால இந்த மார்க்கம் எந்த அளவுக்குண்டா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடு செய்யணும் என்று சொல்லக்கூடிய பல இடங்களில் பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க, உபகாரம் செய்யுங்க, பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்துங்கள், பெற்றோர்களை கண்ணியமான முறையில் நடத்துங்க, சீங்கிற வார்த்தையை கூட சொல்லிடாதீங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கான கண்ணியம் என்பது உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு நாம் கண்ணியப்படுத்துவதன் மூலமாக, அவர்களுக்கு நாம் சரியான சேவைகள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியும், சொர்க்கத்தை பெற முடியும் என்பது கண்ணியத்தினுடைய உச்சகட்டமாக இருக்கிறது. எனவே யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களை
கண்ணியவான்களாக நடத்தி அவர்களுடைய பிரார்த்தனை பெறுவதோடு மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். பாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.